லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் மார்க்கெட்டு 4% ஃபால் ஆகிருக்கு. இதுக்கு நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து என்னென்ன ரீசன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் அனாலிசிஸ் பார்க்கணும். அதில் நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே போகலாங்கிற ஒரு டெக்னிக்கல் வியூ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் இந்த மாதிரி அதிகமான கண்டென்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இதுக்கு ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துட்டு வரலாம். 2020க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக அப் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200% வந்து மார்க்கெட் அப் சைடு நோக்கி போயிருக்கு. ஸோ விச் இஸ் ரியலி பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ, அதாவது ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே பீக்குக்கு போயிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்டு பீக்கு போகுதுன்னா கண்டிப்பாக சில ஸ்டாக்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ஓவர் வேலிடாக இருக்குது. அதனால இது வரைக்கும் வாங்குறவங்க அவங்களோட லாபத்தை எடுத்துகிட்டு நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ தட் மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவங்க இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதை இன்னொரு இடத்துல போய் போடணும்னு நினைப்பாங்க. ஸோ தேட் இஸ் சைனீஸ் மார்க்கெட். ஏன்னா இப்போ சைனாவில் வந்து நல்லாவே மார்க்கெட் பூமில் இருக்குது, அவங்களோட எக்கனாமியும் நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் வந்து வார்ஃபியர். உங்களுக்கே தெரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய வார் போயிட்டு இருக்கு. டே பை டே அது வந்து எக்ஸலென்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ அவங்களோட அடுத்தடுத்த மூவ்ஸை நம்ம கவனமாக பார்க்கணும். இதனாலே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பயந்து அவங்க காசை வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாம் ஓவரால் ஃபேக்டர். இதை விட மைனூட்டான ஃபேக்டர்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே என்னோட கிளைண்ட்ஸ்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட மணியை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு ரூல் வச்சுருக்கேன், சிஎஸ்ஐன்னு ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபினான்ஷியல் அட்வைஸுங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நானே உங்களை ரீச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டு 2020 மார்க்கெட்டில் இருந்து இப்போ எவ்வளோவுக்கு மேலே வந்திருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 200% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 4% கிட்ட ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரியலி ஹை. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலாங்கிறத வந்து அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இந்த வந்து இந்த ரெட் கேண்டில் ஓவர்லேப் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் போயிருக்கு. ஸோ இந்த பிளேஸை வந்து ஒரு டிமாண்டை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இமிடியேட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,000, அந்த லெவல் வந்து இமிடியேட் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ 23,900, அதாவது 24,000 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இந்த பிளேஸில் வந்து நம்ம ஒரு டிமாண்ட் ஸோனாக எடுத்துக்கலாம். இந்த பிளேஸை எப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஸோனாக ஆக்ட் ஆகும். ஒரே இடத்துல வந்து டிமாண்டாக இல்லாமல் ஒரு மல்டிபிள் பிளேசஸில் வந்து டிமாண்டாக ஆக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டியோட ஒரு அனாலிசிஸ். ஸோ மார்க்கெட் இப்போ எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இந்த பிளேஸ் வந்து ஆக்ட் ஆகலாம், 25,000 லெவல்ஸு. ஸோ இதில் வந்து மார்க்கெட்டு ஒரு வேளை டேப் ஆகி ரிட்டன் எடுக்கலாம். ஆனால் எடுத்தாலும் அகெயின் அப் அண்ட் டவுன் தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ கீழே வரலாம், இதை பிரேக் பண்ணலாம். அகெயின் இந்த பிளேஸில் வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுக்கலாம், ஒரு 25,000 லெவல்ஸ். இங்கேருந்தும் ஒரு சின்ன பவுன்ஸ் கிடைக்கலாம், திரும்பவும் இதை பிரேக் பண்ணி இந்த லெவல்ஸை ரீச் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட அனாலிசிஸ். எனக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சாலிடேஷன் கொடுக்கலாம் அந்த ஃபாலிங் அப்புறம். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் போகுமான்னு கேட்டிங்கன்னா அது பேஸ்ட் அப்பான் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. பட் ப்ரைவேட் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகலாம்னா, நம்ம மார்க்கெட்டில் மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறதுனால ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போச்சுன்னா அஃப்கோர்ஸ் வந்து நிஃப்டியை ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா அகெயின் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கான். ஸோ இந்த பிளேஸ் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த பிளேஸ் வந்து ஒரு இமிடியேட்டான ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும். ஸோ நிஃப்டி மாதிரி தான் இந்த பிளேஸும் ஒரு சப்போர்ட் தான். அரௌண்டு 50,500 லெவல்ஸ் இதில் ஒரு சப்போர்ட்டு. அண்ட் அகெயின் அரௌண்ட் வந்து 49,000 ஆர் 50,000 நீங்கள் வச்சுக்கோங்க, அதில் ரவுண்டாக ஒரு சப்போர்ட்டு.
அகெயின் அங்கே பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு ஜோன் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பிக்கஸ்ட் ஜோன் தான் சொல்ல போனால். இந்த ஜோனில் வந்து எங்கே ஆனாலும் பேங்க் நிஃப்டி வந்து கன்சல்டேஷன் ஆகலாம். ஸோ சொன்ன மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்குறப்ப மற்ற பேங்க்ஸ் எல்லாம் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா இந்த பிளேஸ்லேயே மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 2025 மேக்ஸிமம் இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு வேளை மேலே போகிற பட்சத்தில் அகெயின் இந்த ஆல் டைம் ஹையை வந்து தொடலாம். பட் இது வந்து 100% நடக்கும்னு சொல்ல முடியாது. இங்கே டச் பண்ணி கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணி இந்த லெவல்ஸில் ட்ராப் ஆகலாங்கிறது என்னோட அசப்ஷன். ஸோ வந்து இப்போ எஃப்ஐஏ அண்ட் டிஏயோட டேட்டா பார்க்கலாம். இப்போ எஃப்ஐஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் வெறும் 3 ட்ரேடிங் டே தான் நடந்திருக்கு. அதுக்கு உள்ளாடியே 30,000 கோடி வந்து இந்தியாவிலேருந்து அவுட்ஃப்ளோ ஆகிருக்கு, வெளியே போயிருக்கு. ஆனால் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் இன்வெஸ்டிங் மோடில் தான் இருக்காங்க. ஐ திங்க் அவங்க மணியை ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹைலி வேல்யூடு ஸ்டாக்ஸ்லேருந்து விட்ரா பண்ணிவிட்டு ஒரு லோ எண்டு ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா. ஹைலி வேல்யூடு ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை விட்ரா பண்ணிவிட்டு லோ எண்ட் ஸ்டாக்ஸில் வந்து திரும்ப மணியை இன்ஃப்ளோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களாலேயும் மார்க்கெட்டில் லோவில் இருக்கும்போதும் பணம் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டு மந்த் பார்த்திங்கன்னா ஓவராலாக 12 crores தான் எஃப்ஐஏ வந்து இன்ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த இயரில் எஃப்ஐஏ வந்து கொஞ்சம் செல்லிங் மோடில் தான் இருக்காங்க. நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமான பையிங் மோடில் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு பாசிட்டிவ் தான். இருந்தாலும் வெளியிலேருந்து உள்ள பணம் வரும்போது தான் அது மார்க்கெட்டை வந்து நல்லா பூம் பண்ணும். சரி, மண்டே மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் வார் டென்ஷன்ஸ். நான் இன்றைக்கி நிறைய நியூஸ் பார்க்குறப்ப ரொம்ப மோசமான கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருந்து ஏதாவது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸில் புக் பண்ணிவிட்டு அதை அகெயின் வந்து வேறு ஒரு ஸ்டாக்கில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அண்ட் எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் கொட்டாதீங்க. கண்டிப்பாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ பர்சனலாக உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, சிஎஸ்ஐ கான்செப்ட்னா என்ன, எப்படி உங்களால் ப்ராப்பராக ஸ்டாக் மார்க்கெட்டில் அடுத்த லெவலில் போக முடியும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நானே உங்களை பர்சனலாக ரீச் பண்ணுறேன். ஆல்சோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ் கூட ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வந்து சீக்கிரமாக லான்ச் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சார்ட் அனாலிசிஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எப்போவுமே இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வேறு கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஸோ இந்தியாவுக்குள்ளோடையே திரும்பவும் ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படலாம். ஏன்னா நிறையவே பேங்கிங் செக்டார்ஸ், டிஃபென்ஸ் செக்டார்ஸ் எல்லாம் அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ பணம் வந்து அதுக்குள்ளாடி இன்ஃப்ளோ ஆகலாம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஸோ எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் போய் நீங்கள் முதலீடு பண்ண தேவையில்லை. என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, வேல்யூஷன் படி அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பணத்தை போடலாம். ஒருவேளை வார் டென்ஷன் அதிகமாகி மார்க்கெட் வந்து 30% கரெக்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஆவரேஜ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் இருக்கும். எனக்கு மார்க்கெட் ரிஸ்க்கெல்லாம் வேணாம்ப்பா, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ஏதாவது ஃபண்ட்ஸ் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக கைஸ், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக்ஸில் A to Z ஸ்டாக் வாங்குறதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னங்கிறதுல இருந்து ஸோ என்னென்ன விஷயங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் ஒரு கம்பெல்டாக ஒரு கோர்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து மேபி 1 month தாண்டி லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ப்ரீ ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. பெஸ்ட்டாக நான் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், மார்க்கெட்டில் வந்து சேஃபாக அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.